Hi students, இது ஒரு ரிவிஷன் வீடியோ. ரிவிஷன் அப்படின்னாக்க ஏற்கனவே நமக்கு கத்துண்ட விஷயத்தை இன்னொரு தரம் கவனிக்கிறது, இன்னொரு தரம் படிக்கிறது. அதுக்கு பேர் ரிவிஷன் பேர். Last week I met my friend Joel. We were sitting in a chair and talking. Yesterday I was running. I saw my sister Ria was talking with her friend Dia. I said, "Hi Dia." She replied, "Hi Ritish." I came home, ate and slept. I will be studying tomorrow. I will write my exams next month. இப்போ இந்த பிக்சரோட இருக்கிறதுனால, படத்தோட இருக்கிறதுனால வேர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோ பாஸ் பண்ணுங்க, நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க யோசிச்சதுக்கு அப்புறம் வீடியோ ரன் பண்ணுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டதும் நான் சொல்றதும் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் தமிழ்ல சொல்ல போறேன். போன வாரம் நான் என்னோட ஃப்ரெண்ட் நண்பன் ஜோயலை சந்திச்சேன். நாங்க ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நேத்து நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் என் தங்கைய பார்த்தேன். அப்போ அவளுடைய ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன், "ஹாய் தியா." அவ திருப்பியும் எனக்கு சொன்னா, "ஹாய் ரிதீஷ்." நான் வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் தூங்கினேன். நான் நாளைக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் அடுத்த மாசம் என்னுடைய எக்ஸாம்ஸ எழுதுவேன். ஓகே, இப்போ நீங்க என்னெல்லாம் வேற ஏதாவது புது வார்த்தைகள் பார்த்தீங்களா? இப்ப நான் சொன்னதை பேஸ் பண்ணி, சொன்னதை வச்சு, இல்லை இந்த படத்தை பார்த்து அந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கே அர்த்தம் புரிஞ்சுதா அப்படின்னு திருப்பியும் இப்போ ஒரு தரம் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துக்கங்க. என்னெல்லாம் நீங்க பார்த்த புது வார்த்தைகள் இங்க அப்படின்ட்டு. ஓகே, பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ நான் தமிழ்ல அதுக்கு என்னெல்லாம் புது வார்த்தைகள் அப்படின்றத பத்தி பேச போறேன். முதல் வார்த்தை மெட். மெட் அப்படின்னாக்கா சந்திச்சேன் அப்படின்னா. மீட், MEET, மீட்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு சந்திக்கிறதுன்னு பொருள். அது ஒரு வெர்ப், அதாவது காரிய சொல், செயல் சொல்லுது மீட். அதோட பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலத்துல சொல்லணும்னாக்கா மெட்னு சொல்லணும். ஸோ மெட்னா சந்திச்சேன். ஐ ஆம் மீட்டிங் அப்படின்னா நான் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ மெட் அப்படின்னாக்கா சந்திச்சேன் அப்படின்னு அர்த்தம். சிட்டிங், சிட்டுனா உட்காந்துக்கிறது, ஒரு சேர்லயோ எங்கேயோ கீழே தரையிலையோ இங்க உட்காந்துக்கிறதுக்கு சிட்டு. சிட்டிங், வி வேர் சிட்டிங், வீன்றனால வேர் வந்திருக்கு, வாஸ் வரல. வி வேர் சிட்டிங், நாங்க உட்காந்துக்கிட்டு அப்படின்ற அர்த்தத்துல வரும். இங்க சா, சாங்கிறது சியோட, சீனாக்க பாக்குறது, சானாக்க சியோட இறந்த காலம். சா, பார்த்தேன் அப்படின்ற அர்த்தத்துல வரும். அடுத்தது வித். வித்னாக்கா ஒருத்தருக்கு அவங்க கூட அப்படின்ற அர்த்தத்துல வித்துன்னு வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசணும்னாக்கா நம்ம யார் கூட தான் பேசணும் இல்லையா? ரியா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்க பேசிக்கிட்டு இருந்தா. வித்துனாக்கா அது கூட, அதோட அப்படின்னு அர்த்தம். செட் அப்படின்னாக்கா, சே அப்படின்னாக்கா சொல்றது. அதோட இறந்த கால இது பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை செட். ஐ ஆம் சேயிங், நான் சொல்றேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐ செட், நான் சொன்னேன் அப்படின்ற அர்த்தத்துல வரும்.
ஹாய் அப்படின்னாக்கா நம்ம இங்கிலீஷ்ல வந்து யாராவது ஒருத்தர் புதுசா பார்க்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்றது பழக்கம். அப்படிதான் பேச ஆரம்பிக்கும். ரிப்ளைடு. இப்ப செட்டுனாக்கா நான் சொல்றது, எனக்கு பதில் சொல்றாங்க இல்லையா, பதில் சொல்றது பேரு ரிப்ளை அப்படின்னு பேரு. அதோட பாஸ்ட் டென்ஸ் இறந்த கால சொல் ரிப்ளைடு. நமக்கு இறந்த காலத்துலனாக்கா ஒரு இந்து சவுண்ட் வரும் இல்லையா, ஸோ ரிப்ளை, ரிப்ளைடு. அப்புறம் இங்க கடைசியில பார்த்தா எக்ஸாம்ஸ். எக்ஸாமினேஷன்னா தேர்வு, எக்ஸாம்னாக்கா தேர்வு, எக்ஸாம்ஸ்னா தேர்வுகள், பன்மை. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் திருப்பியும் கவனிங்க, எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது, எப்படி நம்ம வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்துல வரும்போது அதை எப்படி யூஸ் பண்றோம், எப்படி உபயோகிக்கிறோம் ஒரு வார்த்தையும் அப்படின்னு கற்றுக்கணும். திருப்பி திருப்பி கேளுங்க, அப்பதான் நல்லா புரியும். ஆல் தி பெஸ்ட்.